நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட மோகன் போ. ரொம்ப நல்லா இருக்கு மோகன், இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யானா நான் எப்படி இருக்கேன்? ஏய் ஹே வா சோட்டு, ரொம்ப அழகா இருக்க. உண்மையிலேயே ராஜகுமாரன் மாதிரி இருக்கடா. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. அப்பா நான் அழகா இல்லைன்னா எப்படி? நம்ம மோகன் அண்ணனுடைய நிச்சயதார்த்தம். அப்புறம் எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததே சந்தியா அண்ணி தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்களுடைய சட்ட காலர்ல ஒரு தங்க செயின் இருந்தது, அது ரொம்ப அழகா இருந்தது. அது எங்க போச்சு? அட ஆமா இல்ல, அத நான் பாத்ரூம்லயே மறந்துட்டேன். குளிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம்னு நினைச்சேன், அங்கேயே விட்டுட்டேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் போய் கொண்டு வரேன். ஆனா அதை எங்க வச்சீங்க? பாத்ரூம்ல தான் எங்கேயோ வச்சேன், எங்கன்னு ஞாபகம் வரல. சோட்டு நீ கூட வா, கொண்டு வந்துடலாம். சீக்கிரம் வந்துருங்க. வயசானாலே இதுதான் பெரிய பிரச்சனை, ஞாபகம் மறதி முதல்ல வந்துடுது. சோட்டு என்னாச்சு? இல்ல சூர்யா நான் கிடைக்கல. இதோ கிடைச்சிருச்சு. இரு. பாப்பலாம். அக்கா, உங்களோட பேத்தி ரொம்ப நிறமா இருக்கா, பார்க்க அழகா இருக்கா. கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்க பேத்தி அப்படியே வெள்ளை கலர்ல இருக்கா. இந்த ஏரியாவிலே இப்படி ஒரு குழந்தைய நான் பார்த்ததே கிடையாது. ஆனா அக்கா, முதல்ல ஒரு விஷயத்த சொல்லுங்க, இவளோட நிறம் யாரோட மாதிரி? இவ அப்படியே பாட்டி மாதிரியா? ஏகப்பட்ட பாதாம் பருப்பெல்லாம் போட்டு நல்ல குங்குமப்பூ போட்டு பால் குடிச்சதுனாலதான் என்னோட பொண்ணு இவ்வளவு அழகா செக்க செவ்வேன்னு இருக்கா. மீனாட்சி, உன்னோட குழந்தை எங்க? போய் கூட்டிட்டு வாயே, பசங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கட்டும். இந்த வெள்ளையான பொண்ணுக்கு முன்னாடி என்னோட கிருஷ்ணனை நான் கூட்டிட்டு வந்தேன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. என்ன பண்றது? என் கிருஷ்ணனை பார்த்து சிரிப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அது வந்து கிருஷ்ணனா இல்ல, கிருஷ்ணன் இந்நேரம் தூங்கி இருப்பா. அண்ணி இங்க பாருங்க, குழந்தைய நான் அழகா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். கண்ணு படாம இருக்கிறதுக்கு திருஷ்டி போட்டு வச்சுட்டேன். இந்தாங்க அண்ணி. அப்ப முழிச்சுக்கிட்டு தான் இருக்கான் போல இருக்கு. என்னோட கிருஷ்ணன் கொஞ்சம் தான் நேரம் கம்மியா இருக்கான். இப்போ இவன் ரொம்ப குட்டி பையன் தானே, நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. கொஞ்சம் பெரியவனானதுக்கு அப்புறம் என்னோட பிள்ளையும் பாக்குறதுக்கு நிலா மாதிரியே இருப்பான். அம்மா அங்க பாருங்க, புரோகிதர் ஐயா வந்துட்டாரு, பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டாரு. அட இது பெரியம்மாவோட பேத்தி இல்ல? அடடே, கொடுங்க, இவ்வளவு கொஞ்சம் என்கிட்ட கொடுங்க. இந்தா பாத்து தூக்குப்பா. எவ்வளவு அழகா இருக்கா, அப்படியே நிலா மாதிரியே இருக்கா. என்ன அழகு பாத்தீங்களா? என்ன பண்றீங்க? இங்க பாருங்க. அட என்னம்மா, என்ன பண்ற? என்னம்மா என்ன பண்ற? இங்க பாருமா, அது 1000 ரூபாய் நோட்டு. பெரியம்மாவோட பேத்தி மீனாட்சி செய்யற வேலையெல்லாம் செய்யறா. 1000 ரூபாய் நோட்டு அப்படியே எடுத்துட்டா. என்னம்மா இது? அத குடுத்துறமா? இப்படி எல்லாம் செய்ய கூடாது, அத குடுத்துறமா. சின்ன குழந்தை இல்ல, நம்ம சொல்றது அதுக்கு புரியல. இப்படி எல்லாம் செய்ய கூடாதுடா தங்கம். அவ எப்படி அந்த நோட்டை விடுவா? ஏன் பொண்ணாச்சே, அப்படியே என்ன மாதிரியே இருக்கா. இருக்கிறதுலயே பெரிய நோட்டா பார்த்து டக்குன்னு எடுத்துட்டா. ஏன் பொண்ணு, என் செல்ல குட்டி, அப்படியே என்ன உரிச்சு வச்சிருக்கா. விடுற செல்லம். பரவாயில்ல விடுங்க, நம்ம வீட்டு குழந்தை தானே.
நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது அவ தன்னோட சித்தப்பா கிட்ட இருந்து தானே பணத்தை எடுத்திருக்கா. இதை கூட எடுக்க அவளுக்கு உரிமை இல்லையா என்ன? அதுவும் இல்லாம இவ பிறந்ததுல இருந்து நாங்க இவளுக்கு எதுவுமே கொடுக்கல, அதனால இருக்கட்டும். ஆனா உன்னோட அன்னைக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? 1000 ரூபாய் நஷ்டம் வந்திருக்கு, ஆனாலும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அது கூட பெரியம்மாவுக்காகவா? சும்மா இரு விக்ரம். ஆமா இல்ல, கிருஷ்ணருக்கும் நான் எதுவும் செஞ்சதில்ல. அழக்கூடாது கண்ணா. உனக்கு இப்போ பெரிய பாட்டி பணம் கொடுப்பாங்க. உன் பாட்டி கொடுக்கறேன், இத வாங்கிக்கோடா. வாங்கிக்கோ கண்ணா, நானும் பாட்டி மாதிரி தான். வாங்கிக்கோமா, வாங்கிக்கோடா. வாங்கிக்க கண்ணா. என்ன இவன் வாங்கவே மாட்டேங்கிறான்? வாங்கிக்கோ, படி படி. வாங்கிக்கோ. பாட்டி பாசமா குடுக்கறாங்கல்ல, பாசமா கொடுக்கும்போது வாங்கிக்கணும். என்ன என்ன மீனாட்சி இது? உன் புள்ள உனக்கு அப்படியே எதிர்மாறா இருக்கான். பணத்தை வாங்கவே மாட்டேங்கிறான். வாங்கிக்கோடா கண்ணா. கிருஷ்ணா, வாங்கிக்கோ. சரி, என்கிட்ட கொடுத்துருங்க. சரி விடு, அது அப்புறமா கொடுத்துக்கிறேன். இவன் சரியான முட்டாளா இருப்பான் போல இருக்கே. அவங்களா கொடுக்கற பணத்தை கூட வாங்காம இருக்கான். ஆனா அங்க என்னடானா என்னோட பொண்ணு கொடுக்காமலே பணத்தை டக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டா. அப்படியே இருக்கமா புடிச்சிருக்கா வர. வாங்க எல்லாரும் உள்ள போலாம். என்கிட்ட கொடு வைக்கிறேன். இந்தாங்க. குழந்தை கொடுப்பா. எனக்கு இவனை கொஞ்சம் பிடிச்சுக்கிறீங்களா? அழக்கூடாது கண்ணா, அழக்கூடாது. அப்பா கிட்ட போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். स्वस्ति न इंदो स्वाहा स्वस्ति न पूखा विश्ववेदा स्वस्ति नो वताक्षो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु मंगलम भगवान विष्णु मंगलम गरुड़ध्वज मंगलम पुंडरीकाच मंगलाय तनोहरि. என்னப்பா சூர்யா, சந்தியாவை இவ்வளவு நேரமா காணோம்? சந்தியா எங்க போனான்னு தெரியலையே. ஏன் இது வரைக்கும் வரல? ஒருவேளை ஏதாவது முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டாங்களா? அம்மா, எல்லா ஏற்பாடும் ஒழுங்கா போயிட்டு இருக்குல்ல? எந்த குறையும் இல்லைல்லம்மா? என்ன எதுக்கு இப்ப கேக்குற? இந்த விஷயத்தை போய் உன் பொண்டாட்டி கிட்ட கேட்டு பாரு. இந்த கல்யாண ஏற்பாடு செய்யறதெல்லாம் அவளோட பொறுப்பு தானே. அவ தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஆனா இப்பன்னு பார்த்து அவ எங்க போனான்னு தெரியலையே. கண்ணா சூர்யா. அங்கிள், அம்மா சந்தியாவென்ன என்ன காணோம்? அது வந்துருவாங்கல்ல? அது வந்து நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே. அத்தை, சந்தியாக்கா எங்க? சாதாரணமா அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டாங்களே. இது ஒண்ணு அவங்களோட நிச்சயதார்த்தம் இல்லல, ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க? நீங்களே பாருங்க, விருந்தாளிங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம வந்ததுல இருந்து அவங்க சந்தியாக்காவே கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அத்தை, சமயங்கள்ல சந்தியாக்கா ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு புரியல. ஆமா, சந்தியா எங்க? அம்மா, சந்தியாவை
ரூம்லயே காணுமே. என்னது? ஆமா, சந்தியா ரூம்ல இல்ல. எங்க போனான்னு தெரியலையே. சந்தியாவை காணோம். சொல்லாம கொள்ளாம சந்தியா எங்க போயிருப்பா? கல்யாணத்தை தானே நடத்துறேன்னு பொறுப்பேத்துக்கிட்டவள இப்ப காணும். அத்தை, ஒருவேளை சந்தியாக்கா அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு பியூட்டி பார்லர்ல எங்கேயாவது போயிருப்பாங்களோ? ஐயோ, அவங்க இந்த வீட்டோட மூத்த மருமக, கல்யாண பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு செய்யறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. எல்லாரும் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. அதனாலயோ என்னவோ அவங்க அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு பியூட்டி பார்லர் போயிருக்கலாம்ல. சொல்லாம கொள்ளாம கூட போயிருக்கலாம்ல. வாய மூடு. உன்ன மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறதெல்லாம் அவளுக்கு இஷ்டம் இல்ல. கடைசியா அவ என்கிட்ட வந்து நிச்சயதார்த்த பொருள் எல்லாம் காட்டுறதுக்காக வந்திருந்தா. ஆனா அதுக்கப்புறம் நான் சந்தியாவை பார்க்கவே இல்லையம்மா. ரூம்ல வந்து உங்ககிட்ட எல்லா பொருளையும் காட்ட போறதானே என்கிட்ட சொன்னாங்க. கடைசியா அவங்கள நான் பாத்ரூம் கிட்ட தான் பார்த்தேன். ஒருவேளை இன்னும் அங்கதான் இருந்திருப்பாங்களோ? சந்தியா அங்கதான் இருந்திருப்பாங்க. அம்மா, தண்ணி நிரப்ப போறதா சந்தியா கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இது? இங்க சந்தியாவை காணுமே. அம்மா, என் தண்ணி எங்கிருந்து வருது? ஐயோ, முதல்ல இந்த குழாயை மூடுங்க, இல்லைன்னா தண்ணி மொத்தமும். சந்தியா அண்ணி, சந்தியா அண்ணி இங்க இருக்காங்க. அண்ணி, பாத்தீங்களா? எல்லாரும் பதறி போய் இவங்களை தேடிட்டு இருக்காங்க. இவங்க என்னடா இங்க உட்கார்ந்து இருக்காங்க. அண்ணி எழுதுருங்க. சந்தியாவோட முகத்தை பார்க்கும்போது ரொம்ப களைச்சு போன மாதிரி தோணுது. தனியாவே இல்ல ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காள்லப்பா. நேரத்துக்கு தூங்க முடிஞ்சிருக்காது, அதான் களைச்சு போயிருக்கா. நீங்க சொல்றது உண்மைதான். கல்யாண வேலையெல்லாம் பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம நேரத்துக்கு நேரம் படிக்கணும். உங்க எல்லாருக்கும் தெரியுமா, சந்தியாக்கா நாள் முழுக்க கல்யாண வேலையை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி முழுக்க உட்காந்து படிப்பாங்க. முதல் ரேங்க் வாங்கி இவங்க பாஸ் ஆகணும்ல, அப்பதானே இவங்க பெரிய ஆபீசர் ஆக முடியும். இந்த 2வது ரேங்க் எல்லாம் வாங்கினா சந்தியாக்காவுக்கு சுத்தமா பிடிக்காது. போட்டியில தோத்து போகிறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இது ஒரு பெரிய பரீட்சை மாதிரி தானே இவங்களுக்கு. சந்தியா, எழுந்திரு. சந்தியா, சரோஜா, சந்தியா எழுந்திரு. எழுந்திரு. என்னம்மா, இப்ப என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிற? வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கெல்லாம் என்ன நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க? மாமியார் மருமகளை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு நிரூபிக்க பாக்குறியா? இல்ல எல்லா வேலையும் உன் தலையில கட்டி உன்னை கஷ்டப்படுத்துறோன்னு சொல்ல வரியா? அதனாலதான் உனக்கு தூங்கத்துக்கு நேரம் கிடைக்கலையா? இததானே எல்லார்கிட்டயும் சொல்ல நினைக்கிறேன். நீங்க சும்மா இருங்க. சரோஜா, ஏன் இந்த மாதிரி சும்மா கத்திக்கிட்டு இருக்க? விடு. போனா போகட்டு, விடு. என்னது விடணுமா? என்னோட மான மரியாதைய இவ எப்படியாவது கெடுக்கணும்னு நினைக்கிறா. நீங்க என்னடா? விட முடியாதுங்க, முடியாது. இப்ப நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சந்தியா கிட்ட எல்லா கல்யாண பொறுப்புகளையும் நான் ஒப்படைச்சு வச்சிருக்கேன். அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்கல்ல?
ஆனா இவ பண்ற தப்பு உங்க யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டேங்குது. இவ பிடிவாதமா ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சிட்டு படிச்சிட்டு இருக்கா. அதனாலதான் இப்ப இந்த மாதிரி நிலைமையில இருக்கா. ஏன்னா இவளுக்கு எப்படியாவது முதல் இடத்துக்கு வரணும்ல. அதான் கொஞ்ச நேரம் கூட தூங்காம உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்திருக்கா. ரெண்டாவது அவதான் இவளோட மானம் போயிடும். அதனாலதான் இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கா. அதுக்கு தானே இப்படி எல்லாம் பண்றா. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்ல போற? இதுக்கு மேல நீ சொல்றதுக்கும் நான் கேக்குறதுக்கும் என்ன மிச்சம் இருக்கு? நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும்ன்றதுக்காக தானே ராத்திரி முழுக்க கண் முடிச்சு படிச்சிட்டு இருக்க. கல்யாண வேலைகளை செய்யாம தூங்கிட்டு இருக்க. இங்க பாரு சந்தியா, உன்ன மாதிரி நல்லா படிச்சு பேப்பர்ல எங்க போட்டோ எல்லாம் வரணும்னு எங்க யாருக்கும் ஆசை இல்ல. வீட்டு வேலைகளை எப்படி செய்யணும்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால எல்லா வேலைகளையும் நானே பாத்துக்கிறேன். நீ போய் ஒரு ரூம்ல உட்கார்ந்து நல்லா படி. என்ன பண்றது? ஆனா நீங்க சும்மா இருங்க. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ஏன் தலையில தான் வந்து விடியறாங்க. எதை பத்தி எனக்கு இனிமே கவலை இல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விட்டுடு சந்தியா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க பாரு பிரீத்தி, நீ இந்த வீட்டுக்கு கடைசி மருமகளா வரப்போறவ. உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல. அத்தை இருக்காங்களே, அவங்க இந்த வீட்டோட சிங்கம் மாதிரி. அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை தான் நம்ம செய்யணும். அவங்களை எதிர்த்து யாரும் பேச முடியாது. அப்படி எதிர்த்து பேசினா அவ்வளவுதான். இப்ப எப்படியோ ஒரு வழியா சந்தியாக்கா பெரியத்தைய சமாதானப்படுத்தி உன்னை இந்த வீட்டு மருமகளாக்கிட்டாங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் நீ இவங்களுக்கு மருமகளா தான் இருக்கணும். வனக்கு நேரம் புரிஞ்சிருக்கோம். அத்தைக்கு இந்த கல்யாணத்துல பெருசா சந்தோஷமும் இல்ல, விருப்பமும் இல்ல. ஐயோ, இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்ல, நீ தேவையில்லாம கவலைப்படுறதை விட்டுட்டு எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பாத்தியா, அப்பையில இருந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாவம் சந்தியாக்கா. ஆனா இங்க பாரு, நீ இதெல்லாம் பார்த்து பயப்படாத. நீ சந்தோஷமா இரு. படிக்கணும்ன்ற பிடிவாதத்தால ராத்திரி முழுக்க கண் முழிச்சு படிச்சிட்டு இருக்க. அதனாலதான் கல்யாண வேலைகளை உன்னால செய்ய முடியல. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை வேலை வாங்குறேன்னு எல்லாருக்கிட்டையும் நிரூபிக்கிறியா? இல்லனா அவளோட மாமியார் உன்னை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்ல பாக்குறியா? ஒன்று மட்டும் நான் ஒத்துக்கிட்டே ஆகணும் சந்தியா. முதல் தடவையாக நீங்கள் இவ்வளோ பெரிய பொறுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வச்ச பரீட்சையில் முதல் மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக நம்பர் 1 இருந்தது சந்தியா. எல்லாருமே அப்படி பாராட்டினாங்க. இல்லைங்க, பசங்க ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்படணும்னு சொன்னா அதுக்கு முதல்ல அப்பா அம்மா அவங்கள பாராட்டணுங்க. ஆனா எனக்கு அந்த பாராட்டே கிடைக்கலையே. மறுபடியும் நான் அத்தையை ரொம்ப கோவப்படுத்திட்டேன் பாத்தீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அத்தை சொல்றது எல்லாமே உண்மைதான். அவங்க கோவப்படுறதும் நியாயம் தாங்க. எப்படி ஒரு நேரத்துல நான் எப்படி இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்தேன்னு எனக்கு தெரியலங்க. இப்ப கூட எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குதுங்க. நிச்சயதார்த்த நேரத்துல போய் நான் எப்படி தூங்குறேன்னு எனக்கே தெரியல. சந்தியா, நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க. உங்க சிரமத்தை அம்மா பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? முதல் தடவை நீங்க எவ்வளவு பெரிய பொறுப்பு ஏற்றிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் அழகா செஞ்சு முடிச்சிங்க. கிராமத்துல பாட்டியோட கல்யாணத்துல உங்களுக்கு ஓய்வெடுக்க நேரமே கிடைக்கல. இந்த விஷயம் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் சந்தியா. நீங்க நிறைய கஷ்டப்படுறீங்க. ஆனதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. வீட்டில் நிறைய வேலை இருக்கிறதுனால அம்மா ஏதோ கொஞ்சம் கோபத்தில் அப்படி பேசியிருப்பாங்க. இது பாருங்க சந்தியா, நீங்களும் எங்களை மாதிரி ஒரு மனுஷி தானே. யாரா இருந்தாலும் சரி, நல்ல ஓய்வு எடுத்து தான் ஆகணும்.
என்னை கேட்டால் நீங்கள் சந்தோஷப்படணும் சந்தியா. உங்கள் ஏற்பாடெல்லாம் பார்த்து எல்லாருமே அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க. வந்த எல்லாருமே பாராட்டினாங்க. அத்தனை பேர் இதை பற்றி தான் பேசினாங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சந்தியா, மனசளவில் தோத்து பார்க்கக்கூடாது. எல்லாத்த விட அது மிகப்பெரிய தோல்விங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால உங்கள் மனசை எப்பவுமே நீங்கள் திடமாக வச்சுக்கணும். போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இனிமே மோகனோட கல்யாண வேலையை பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. உங்களோட தோழி பிரீத்தி உங்களை எதிர்பார்த்து அங்கே காத்துட்ருப்பா.